ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆசைப்பட்டு தெரளி கொழுக்கட்டை பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் ஊரில் இந்த இலையை தெரளி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த இலையை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போது அதை சாப்பிடணுன்னு ஆசை வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு மரம் நின்று அதுலேருந்து கொஞ்சம் இலையெல்லாம் பறித்து இப்போ அம்மா மாவு விரவுறாங்க. இந்த மாவில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வறுத்த மாவு. பச்சரிசியை நல்லா வறுத்து இடித்து பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இவ்வளோ போட்டு மாவை நல்லா விரசுறாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்காங்க. இந்த பதத்துக்கு ஆன உடனே அதை நல்லா ஒரு இலையில வச்சு சுருட்டி, இந்த இலை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது கூட அந்த பலாப்பழம் மரத்தில் உள்ள இலை, அந்த இலையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பூவரசம் இலையும் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சு வேக வைக்க நேரம் நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கு வேண்டி அதெல்லாமே சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் பனை ஓலை அதுலேயும் வைப்பாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல், பனை ஓலையில் வைக்கிறது. இது என்னென்னா, அந்த தென்னை மரத்தில் உள்ள ஓலையில் உள்ள அந்த இது ஈக்கல்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் அதை கொறுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒரு மாலை மாதிரி கொறுப்பாங்க. கொறுத்து அதை ரெடி பண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணுமோ அந்த பாத்திரத்துக்கு அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இலையெல்லாம் வரும். அந்த இலையெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவெல்லாம் வச்சுருக்க இலையெல்லாம் தூக்கி வச்சு வேக வைப்பாங்க. இங்கே பாருங்கள், அம்மா அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதில் உள்ள அந்த வேஸ்ட்டுன்னு எதுவுமே போட மாட்டாங்க. என்னென்னா, அது வேக வைக்க நேரம் அந்த தண்ணி கொதித்து வர நேரம் அதில் உள்ள ஸ்மெல் நம்மளுக்கு அழகாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு தான் இந்த கொழுக்கட்டைக்குள்ள பவரே இருக்குது. அதனால் அதில் உள்ள கம்பு, இலை, எண்ணெய்லாம் உண்டோ அதெல்லாம் போட்டு நல்லா வேக வைப்பாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றுறாங்க. நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மீடியமான அளவு கொஞ்சம் தான் ஊற்றணும். இல்லது கொதிக்க நேரம் மாவில் பட்டு மாவு கரைஞ்சிரும். அந்த ஆவி மட்டுமே அந்த மாவில் படுறது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ என்னென்னா, நம்ம ஒரு வாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது திறந்து பார்க்கக்கூடாது. நல்லா வெந்த பிறகு எடுத்து பார்த்தா தான் அந்த ஸ்மெல்லு உள்ளே அடங்கி இருக்கும். அப்போ அந்த ஸ்மெல்லோடு சேர்த்து கொழுக்கட்டை சாப்பிட நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இது தனித்தனியாக கொழுக்கட்டைக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க மாவை. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பலா மரத்தில் உள்ள இலையும் எடுத்து கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அடுக்குறாங்க ஒவ்வொன்றா. இந்த மாதிரி தான் அடுக்கணும். ஏன்னா தானோன்னு வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப இதாகிடும். பார்த்துக்கோங்க, இப்படி தான் பண்ணணும். அப்புறம் ஒரு மாலை மாதிரி ஒன்று கொறுத்து வச்சுருக்காங்க. அதை இப்படி தூக்கி ரவுண்டாக அதில் வச்சிடணும். அவ்வளோதான். அது மெதுவாக எடுக்கணும், ஒடியாமல். அதுக்கு தான் அவங்க கரெக்டாக ஒடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் ரெடி ஆகிடுச்சு. இனி அதை க்ளோஸ் பண்ணி நம்ம அதை அடுப்பில் வச்சு வேக வச்ச வேண்டியதுதான். வேக வச்சிட்டோன்னா கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடியாக கிடச்சிரும். நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா சொல்லுங்கள். எங்கள் கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடெல்லாம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் வைக்க நேரம் இந்த கொழுக்கட்டை தான் நாங்கள் ஸ்பெஷலாக செய்வோம். இது இதில் பருப்பு, பயறு வகை நிறைய போடுவாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுற டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், வச்சாச்சு. இனி கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆன அப்புறம் அந்த இலையெல்லாம் எப்படி வாடி சுருங்கி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரும். நல்லா ஆவியோட இந்த சர்க்கரையோட தித்திப்போடு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிடலாம்.